தோழர் தொழிலுக்கு வணக்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய முக்கியமான திட்டங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய திட்டங்கள் என்பது வேளாண்மையை சார்ந்த திட்டங்கள் நிறைய பார்க்க போகிறோம். இன்னும் பிற திட்டங்களையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இதில் சில திட்டங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த திட்டங்கள் எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்கீமை நீங்கள் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் எழுதின அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ முக்கியமான திட்டங்கள் தான் நான் எடுத்து இதில் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் தனித்தனியாக தேடி படிச்சிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும், நீங்கள் ரொம்ப தேடணும். அதை எளிமைப்படுத்தி ஒரு பிடிஎஃப்பில் நான் கொடுத்துருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பிடிஎஃப்பை நம்மளுடைய டெலிகிராமில் இருக்குது, எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் உழவர் கடன் அட்டை திட்டம், கிசான் கிரெடிட் கார்டு. இப்போது தமிழில் நமக்கு எளிமையாக புரிஞ்சிடும். திட்டத்தினுடைய பெயரை பார்த்தாலே அந்த திட்டத்தினுடைய நோக்கம் யாருக்கானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த தமிழில் கொடுக்காம ஹிந்தி வார்த்தையில் கொடுப்பாங்க திட்டங்களை. அதை நம்மளால் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ அந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுதான் மட்டும்தான் இது யாருக்கான ஸ்கீம் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கிசான் அப்படின்னு கொடுத்தா இது உழவர் சார்ந்த திட்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிசான் அப்படின்னு வந்துட்டாலே இது உழவர் சார்ந்த திட்டம், உழவருடைய மேம்பாட்டுக்காக, உழவருடைய நலனுக்காக போடப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட், உழவர் கடன் அட்டை திட்டம், கிசான் கிரெடிட் கார்டுன்னு அழைக்கிறாங்க. இது 1998ஆம் ஆண்டு இதை அறிமுகம் செஞ்சாங்க. இதை அறிமுகப்படுத்தினது யார்? இது 2024ஆம் ஆண்டுக்கான குரூப் 4 கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக அந்த குரூப் 4 கொஸ்டினில் கிசான் கிரெடிட் கார்டு, உழவர் கடன் அட்டை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஆர்பிஐயும் நபார்டு வங்கியும் ரெண்டும் சேர்ந்து தான் இதை அறிமுகம் செஞ்சாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டினை கடைசியாக நடந்த குரூப் 4ல் நம்ம கேட்டது. இப்போ இந்த நோட்ஸ் வந்து நான் இன்றைக்கி எடுக்கலைங்க. இந்த நோட்ஸ் வந்து 2021ஆம் ஆண்டு நான் எடுத்த நோட்ஸ். சரிங்களா? இன்றைக்கி நான் எடுக்கல, அப்போ எடுத்த நோட்ஸ். பாருங்கள், நோட்ஸினுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைட், அடுத்து ரெண்டாவது திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா. இந்த பீமா அப்படின்னு வந்துட்டாலே காப்பீடு, இன்சூரன்ஸ் சார்ந்த திட்டம். இது ஹிந்தி நேம் பீமா அப்படின்றது, அது தமிழில் காப்பீடு. அப்போ இந்த திட்டம் காப்பீடு சார்ந்தது. சரிங்களா? பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா என்பது பயிர் காப்பீடு. உழவர்கள் பயிரிடுறாங்க, இயற்கை சீற்றங்களால் அல்லது ஏதோ ஒரு பேரழிவுலையோ அந்த அவங்க பயிரிட்ட பயிர் வீணாயிடுது அப்படின்ற பட்சத்தில் அந்த பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். அதுக்கான நஷ்ட ஈட்டை அவங்க வாங்க முடியும் இந்த திட்டத்தின் மூலமாக அப்படின்னு தான் 2016 பிப்ரவரி 18ஆம் தேதி பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா, பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. நம்ம வேளாண்மை செய்கிறோம் இல்லைங்களா, நம்மளுடைய பயிர்களுக்கும் நாம் விளைவிக்கக்கூடிய பயிர்களுக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆண்டு ரொம்ப முக்கியங்க, 2016 பிப்ரவரி 18 வந்துச்சு. ஒரு திட்டம் படிக்கிறோம் அப்படின்னா அது யாருக்கானது, எப்பொழுது இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது, யாரால் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது மத்திய அரசா மாநில அரசா, இது உழவருக்கா அல்லது மீனவருக்கா, இந்த மாதிரி யாருக்கு இது பயன்படும், எந்த ஆண்டு வந்துச்சு. மூன்றாவது திட்டம் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டம். இதை ஹிந்தியில் ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. இந்த கிருஷி அப்படின்றது வந்து வேளாண் என்று பொருள்படும். கிருஷின்னு வந்துட்டாலே அது வேளாண்மை சார்ந்தது. தேசிய அப்படின்னா ராஷ்ட்ரியனா தமிழில் தேசிய என்ற அர்த்தம். எனவே ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா என்பது தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டம். இது ஆங்கிலத்தில் ரெமுனரேட்டிவ் அப்ரோச்சஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். ரைட், இந்த மாதிரி நமக்கு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். RKVY அப்படின்னா ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. இது வந்து ராஃப்தார் அப்படின்னு அழைக்கிறாங்க. 2017 1 நவம்பரில் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? வேளாண்மையை அபிவிருத்தி செய்யணும், அதாவது அப்டேட் பண்ணணும். இதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், இன்னும் அதிகப்படுத்தணும். வேளாண்மை நிலங்கள்
இன்னும் கூடுதலாக வேளாண்மைக்கு நிலங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், வேளாண்மை உற்பத்தி அதிகரிக்கணும். இதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டம். ஹிந்தியில் ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோசனா கொண்டு வந்தது 2017 நவம்பர் 1. இதை RKVYன்னு சொல்லுவாங்க, சுருக்கமாக ராஃப்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 4வது வேளாண் ஏற்றுமதி கொள்கை. வேளாண் ஏற்றுமதி கொள்கையானது 2018 வந்துச்சு. இது ஒரு முறை கேட்டிருக்காங்க. 2018 தான் வேளாண் ஏற்றுமதி கொள்கையானது வெளியிடப்பட்டது. சரிங்களா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2018 அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பாலிசி கொண்டு வந்தாங்க. அடுத்தபடியாக பிரதமரின் விவசாய வருவாய் பாதுகாப்பு திட்டம் PM ஆசா, சுருக்கமாக PM ஆசா, இதுவும் 2018 கொண்டு வந்தாங்க. 12 செப்டம்பர் 2018 கொண்டு வந்தாங்க. பிரதமரின் விவசாய வருவாய் பாதுகாப்பு திட்டம், விவசாயிகள் வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்களுடைய வருமானம் தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த PM ஆஷா அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த வேளாண்மை பாதுகாக்க தான் பாருங்கள், கிஷான் கிரெடிட் கார்டு கொண்டு வந்தாங்களா, அதுக்கப்புறம் ஃபசல் பீமா யோஜனை கொண்டு வந்தாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ். ஒரு பெரிய ஸ்கீமுக்கு நிறைய அடிஷ்னல் ஸ்கீம்ஸ் இருக்கும். சரிங்களா, இப்போ PM ஆஷா அப்படின்றது பிரதமரின் விவசாய வருவாய் பாதுகாப்பு திட்டம் 2018 கொண்டு வந்தாங்க. 2018 தான் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பாலிசியும் கொண்டு வந்தாங்க. அடுத்து தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் 2019 கொண்டு வந்திருக்காங்க. தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம். இப்போ இந்த கால்நடை அப்படின்னா நீங்கள் வேளாண்மையில் வராதுன்னு நினைக்காதீங்க. வேளாண்மை அப்படின்றது கால்நடை வளர்ப்பு, மீன் பண்ணை வைக்கிறது, கோழி பண்ணை வைக்கிறது, விவசாயம் பண்ணுறது எல்லாம் சேர்ந்தது தான் வேளாண் நடவடிக்கை. விவசாயம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது வந்து பயிரிடுறது. உணவு தானிய பயிர்கள், வாணிப பயிர்கள் எல்லாமே பயிரிடுறது விவசாயம். மற்றபடி ஆடு மாடு வளர்க்குறது, மீன் பண்ணை வைக்கிறது, கோழி பண்ணை வைக்கிறது எல்லாமே வேளாண்மை சார்ந்த நடவடிக்கை. எனவே தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டமானது 2019 கொண்டு வரப்பட்டது 11 செப்டம்பரில். அடுத்து தேசிய மூங்கில் வளர்ப்பு திட்டம். மூங்கில் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. ஒரு காட்டினுடைய வளத்தை அது வந்து மேம்படுத்தி கொடுக்கும். மூங்கில் ஒரு ஃபாரஸ்ட்ரிக்கு மிக மிக முக்கியமான ஒரு கிராப், அதாவது ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். ரைட். தேசிய மூங்கில் வளர்ப்பு திட்டம் 2018 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 2018 இதோடு சேர்த்து நம்ம 3 ஸ்கீம் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? PM ஆஷா பார்த்தோமா, பிரதமரின் விவசாய வருமான பாதுகாப்பு திட்டம் தான் PM ஆஷா. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பாலிசி 2018. அடுத்து தேசிய மூங்கில் வளர்ப்பு திட்டம் 2018. ரைட். அடுத்து பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் PM கிருஷி விகாஸ் யோசனா, இது 2015 கொண்டு வந்திருக்கிறாங்க. யோஜனா அப்படின்னா ஹிந்தி நேம், இது தமிழில் திட்டம் என்று பொருள். சரி, விகாஸ் அப்படின்னா வளர்ச்சி. பாருங்கள், PM கிருஷி விகாஸ் யோசனா 2015 கொண்டு வந்திருக்காங்க. பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம். அடுத்து பிரதமரின் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு திட்டம். பிரதமருடைய உழவரும் உற்பத்தியாளரும் கூட்டமைப்பு திட்டம். இது ஹிந்தியில் பிரதான் மந்திரி கிஷான் EPO ஸ்கீம். பிரதான் மந்திரி கிஷான் EPO ஸ்கீம் 2019 கொண்டு வந்திருக்கிறாங்க. 2019 இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாரா. இப்போ பாருங்கள், பிரதான் மந்திரி கிஷான் EPO ஸ்கீம், பிரதமரின் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து விவசாயிகளுக்கான விளைபொருள் வாகன வசதி திட்டம். விவசாயி அவருடைய நிலத்தில் தானியங்கள் எல்லாத்தையும் விளைவிக்கிறாரு. அதை சந்தைப்படுத்துவதற்கு வாகன வசதியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த விவசாயிகளுக்கான விளைபொருள் வாகன வசதி திட்டம். கிஷான் ராத் யோஜனா, ராத்னா வாகனம், கிஷான் ராத் யோஜனா அப்படின்றது 2020 கொண்டு வந்தாங்க. எதுக்காக இந்த 2020 இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? ஏன்னா கொரோனா வந்துச்சு இல்லைங்களா, அப்போ விவசாயிகள் தங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்த கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு வாகன வசதி செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதான் கிஷான் ராத் யோஜனா. இது வந்து ஆப் மூலிமா நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணால் நம்மளுடைய தானியங்களை விளைவிச்ச பொருளை சந்தைப்படுத்திடுவாங்க. ஏப்ரல் 17, 2020. அடுத்து பிரதமரின் விளைபொருள் ஏற்றுமதி திட்டம் PM கிருஷி உதான் யோஜனா. பிரதமரின் விளைபொருள் ஏற்றுமதி திட்டம் PM கிருஷி உதான் யோஜனா. இதுவும் 2020 தான் கொண்டு வந்தாங்க. 2020 தான் இது கொண்டு வந்தாங்க. இதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் வந்து 2.0 பிரதம மந்திரி
கிருஷி உதான் 2.0 இது 2021 வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது பிரதமருடைய விளைபொருள் ஏற்றுமதி திட்டம் தான் பிஎம் கிருஷி உதான் யோஜனா. அது 2020 வந்துச்சு. 2.0 அந்த ஸ்கீமினுடைய அடுத்த காலகட்டம் 2021 வந்துச்சு. ரைட். அடுத்து வேம்பு கலந்த யூரியா திட்டம் 2015 மே 25 கொண்டு வந்தாங்க. வேம்பு கலந்த யூரியா திட்டம் செயற்கையான உரங்களுக்கு பதிலாக இயற்கையான உரங்களை கொண்டு வந்தாங்க 2015. அடுத்து மண்வள அட்டை சாயில் ஹெல்த் கேர் ஸ்கீம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க, மண்வள அட்டை. அடுத்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது, 2015 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சொட்டு நீர் பாசனம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அல்லது நுண்ணீர் பாசனம். நீரினுடைய அளவை குறைத்து உற்பத்தியினுடைய அளவை அதிகரிப்பது தான் வந்து பிஎம் கிருஷி சிஞ்சாய் யோஜனா 2015 1 ஜூலையில் கொண்டு வந்தாங்க. இது டேட்டோடு படிச்சுங்க. இது ஃபெமிலியரான ஸ்கீமு, எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஸ்கீம். 1 ஜூலை 2015. அடுத்த திட்டம் பிரதான் மந்திரி கிஷான் மன்தன் யோஜனா. கிஷான் உழவர் நம்ம பார்த்தோம். உழவர்கள் பெரும்பாலும் அனைவருமே அக்கௌண்ட் வச்சுருக்கணும், வங்கி அட்டை வச்சுருக்கணும், வங்கி கணக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி கிஷான் மன்தன் யோஜனா 2019. சரிங்களா? அனைத்து விவசாயிகள்கிட்டுமே அவங்களுக்கு வங்கி கணக்கு இருக்கணும், அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பிஎம் கிஷான் மன்தன் யோஜனா 2019 12 செப்டம்பர். ரைட். அடுத்து வந்து இது வந்து ஒரு ஓய்வூதிய திட்டம் மாதிரியும் கொண்டு வந்தாங்க. அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட உள்ளவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய். இந்த காசு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? பேங்க் அக்கௌண்ட் வேணும்ல, அதுக்காக தான் இந்த மன்தன் யோஜனா ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இப்போ புரிஞ்சுட்டிங்களா? 60 வயது கடந்த உழவர்களுக்கு மாதம் 3000 ரூபா ஓய்வூதியம் கொடுக்கணும். எதன் மூலமாக? அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும், பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும் இல்லைங்களா? அந்த அக்கௌண்ட்டுக்காக தான் பிஎம் கிஷன் மன்தன் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அடுத்து பிரதான் மந்திரி சம்மன் நிதி யோஜனா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். பிரதான் மந்திரி சம்மன் நிதி யோஜனா 2019 கொண்டு வந்தாங்க. ஃபார்மர்ஸுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் 3 தவணையில் கொடுப்பாங்க. அதாவது 2000 ஏற்றிடுவாங்கள்ல ஃபார்மர்ஸுக்கு, 3 தவணையை வந்து கொடுப்பாங்க. இந்த தவணையுடைய மந்த் டூரேஷன் பாருங்கள், ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் ஒரு 2000, அடுத்து ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரைக்கும் ஒரு 2000, அடுத்து டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு 2000, அப்படி மொத்தம் 3 தவணையில் 6000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த ஸ்கீம் தான் பிஎம் சம்மன் நிதி யோஜனா 2019 பிப்ரவரி 24 கொண்டு வந்தாங்க. வித் டேட்டோட இந்த ஸ்கீம் படிச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். நன்றி.